பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த காலையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க, ஆண்டவரை துதிக்க உதவி செய்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுது. இந்த நாளிலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வார்த்தையை வாசிக்கிறேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். அருமையான ஒரு வார்த்தை. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை, ஜனத்தை குறித்து சொல்லுகிற உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில் நம்மை தேவன் தமக்கென்று தெரிந்தெடுத்து தம்மை ஆராதிக்க, தேவனை துதிக்க நம்மை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவேதான் தேவனுக்கு எதிராளியான சத்துரு தேவ பிள்ளைகளாகிய தேவ பிள்ளைகளுக்கும் அவன் எதிரி. ஆகவேதான் ஆண்டவர் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு செக்யூரிட்டியை எந்த மனிதனும் பாதுகாக்க இயலாது. ராப்பகல் எவ்வளவு பாதுகாத்தாலும் அதை முறியடிக்க சத்துருக்களுக்கு அதிக கவனம் செலுத்துவார்கள். ஆனால் கர்த்தர் ஒருவனை பாதுகாத்தால், கர்த்தர் ஒருவனை சுற்றிலும் வேலி அடைத்தால் எந்த ஒரு சக்திகளும், தரிசனமான அதரிசனமான சத்துருக்கள் கூட நெருங்க முடியாதபடி கர்த்தர் வேலி அடைப்பார். இதைத்தான் இந்த வார்த்தையில் தேவன் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் தம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். மறவாதவர், நம்மை அவருடைய உள்ளங்கையில் வரைத்து வைத்திருக்கிறவர். ஒருவனும் உன்னை தொடுவதில்லை, சேதப்படுத்த இயலாதென்று ஒரு உறுதியை கூட இந்த வார்த்தைகளில் மறைத்து வைத்திருக்கிறார். ஆகவே இந்த கால வேளையில் என்னை மறவாத, என்னை உள்ளங்கையில் வரைத்து வைத்திருக்கிற என்னுடைய சகலமும் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அப்படியே இருக்கிறது என்று இந்த நாட்களில் அறிந்து கொண்டு சந்தோஷத்தோடு, ஆண்டவரே, ஜெயத்தோடு, மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு நம்முடைய ஓட்டத்தை ஓட தேவன் நமக்கு உதவி செய்வாரா. இந்த காலை வேளையில் இந்த நாள் முழுவதும் கர்த்தாவே, நீ என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறதுக்காய் நன்றி. என்னுடைய எல்லா மதில்கள் என்று வரும்போது என்னுடைய எல்லா காரியங்களும் உமக்கு முன்பாக இருப்பதற்காய் நன்றி என்று சொல்லி மகிழ்ச்சியோடு நம்முடைய ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓட தேவன் நமக்கு உதவி செய்வாரா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை எல்லாம் நீ மறக்கல்லப்பா, நினைவு கூர்ந்து இருக்கிறது மட்டுமல்ல, உடைய உள்ளங்கைகளில் வரைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லிக்கிறீர்க்கப்பா. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா இருதயங்களிலும் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியும் காணும்படி உதவி செய்வீராக. தன்னுடைய வாழ்க்கை ஓட்டம் பயணத்தில் சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு என் தேவன் என்னை மறவாமல் தன்னுடைய உள்ளங்கையில் வரைத்து வைத்திருக்கிறார், நினைவு கூறுகிறார் என்று மகிழ்ச்சியோடு தன் ஓட்டத்தை ஓட உதவி செய்யும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் குடும்பங்களை ஆசீர்வதித்து செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். God bless you. Praise the Lord.